மல்லி மல்லி விஜய் தன்னை புரிஞ்சுக்கிட்டாரு. விஜய் என் மேலே அளவு கடந்த அன்பு பாசம் வச்சுருக்காரு. இந்த ஒன்று போதும். விஜய் வாயால் எனக்கு மல்லி ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது அப்படின்னு மல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷையும் போய் உடனே சமைக்கிறாங்க. சமைச்சு என் கையால் விஜய்க்கு போய் பரிமாறணும், அப்போ தான் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி மல்லி எல்லா சாப்பாடு எடுத்துக்கிட்டு நேராக ஆஃபீஸ்க்குன்னு கிளம்புறாங்க. மல்லி பேக்கில் எடுத்துகிட்டு கிளம்புறதை பார்த்த ராஜேஸ்வரி, மல்லி நில்லு, எங்கே போகிற, பையில் என்ன வச்சுலாம் அப்படின்னு கேட்ட உடனே, இதுவா சாப்பாடு எடுத்து போகிறேன் விஜய்க்கு சாப்பாடு எடுத்து போறியா, நீ எதுக்கு எடுத்து போகிற, எதுக்காக விஜய்க்கு இந்த பையில் சாப்பாடு எடுத்து போகிற, உன்னை வர சொன்னானா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை விஜய்க்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கேன், அதனால் நானே போய் விஜய்க்கு பரிமாறி சாப்பாடு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், நான் போகிறேன் அப்படின்னு இங்கே மல்லி ரொம்ப திமிராக பேசிட்டு கிளம்பிடுறாங்க. ராஜேஸ்வரிக்கு ஆத்திரம் தாங்கலை. இந்த மல்லி என்ன ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா, விஜய் தான் கூட இருக்காங்கிற திமிரில் இந்த மல்லி ரொம்ப ஓவராக தான் ஆடிட்டுருக்கா, இவளை விடக்கூடாது, இவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு ராஜேஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி இங்கே ராஜி உடனே கால் பண்ணி அந்த ஆஃபீஸில் ராஜி இருக்கிற கையாள்கிட்ட இது மாதிரி மல்லி ஒரு பொண்ணு அங்கே வருவா, கையில் பை வச்சுருப்பா, அவளை உள்ளே விடாத, முடிஞ்ச வரைக்கும் அவளை அசிங்கப்படுத்தி அவளை அங்கேருந்து திருப்பி அனுப்பிடு, விஜயை மட்டும் பார்க்க விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம், நான் பார்த்துட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார லேடி அங்கே ரெடியாக நிற்கிறாங்க. மல்லி சாப்பாடு எடுத்துகிட்டு கரெக்டாக கம்பெனி உள்ளே போகிறாங்க. கரெக்டாக அந்த லேடி வாசல் நின்றுட்டு, ஹலோ மேடம் நில்லுங்க, எங்கே போகிறீங்க, யார் நின்று அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இது மாதிரி விஜயை பார்த்து சாப்பாடு கொடுக்கணும். எது, விஜய் சாருக்கு சாப்பாடு கொடுக்கணுமா, ஃபஸ்ட்டு நீ யாருமா, எதுக்கு நீ எடுத்து வந்திருக்க, இங்கே பாரு, அவர் வீட்டு வேலைக்காரியா, வீட்டு வேலைக்காரிலாம் விஜய் சாரை பார்த்து விஜய்னு சொல்லக்கூடாது, விஜய் சாருன்னு தான் சொல்லணும், புரியுதா, அவருடைய ரேஞ்ச் என்ன உடைய ரேஞ்ச் என்ன, போ அப்படி சாப்பிட போய் வச்சுட்டு நீ கிளம்பு, நான் பார்த்துக்குறேன். இல்லைங்க இது மாதிரி விஜய்கிட்ட தான் பார்த்து கொடுக்கணும். ஏம்மா சொன்னால் புரியாதா உனக்கு, வேலைக்காரிலாம் உள்ளே வரக்கூடாது, புரியுதா, போ சாப்பாடு வச்சுட்டு போ அப்படின்னு அந்த லேடி விரட்டுறாங்க. கரெக்டாக விஜய் எதுக்காக வெளியே வராரு. வெளியே வரும்போது மல்லி குரலை கேட்டு விஜய் வெளியே வந்துடுறாங்க. வந்த உடனே என்னக்கா ஆச்சு, எதுக்காக மல்லியை இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லை சார், இந்த பொண்ணு உங்களுக்கு சாப்பாடு தந்திருக்காளாம், வச்சுட்டு போன்னு சொன்னால் கேட்க மாட்றா, யார் சார் உங்கள்கிட்ட புதுசாக வேலை செஞ்சுருக்காளா அந்த பொண்ணு. கேட்ட உடனே விஜய் டக்குன்னு தயங்கிக்கிட்டு, இங்கே பாருங்கள் மல்லி என்னுடைய மனைவி, ஃபஸ்ட்டு அந்த மரியாதையாக பேச கற்றுக்குங்க, யாராக இருந்தாலும் சரி, முதல்ல இந்த மாதிரி அவைவன்னு பேசாதீங்க, வாங்க போங்கன்னு பேசுங்க, புரியுதா. இல்லை சார் தெரியாமல், என்ன தெரியாமல் பேசிட்டீங்க, ஃபஸ்ட்டு மல்லிகிட்ட மன்னிப்பு கேளுங்க. மல்லி ஒன்று, இல்லை விஜய் பரவாயில்ல, மல்லி கொஞ்சம் இரு, கேளுங்க, சாரி மேடம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே மல்லி உள்ளே போயிடுறாங்க. உடனே அந்த லேடி ராஜி கால் பண்ணி, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்கள அசிங்கமாக பேசி கொச்சியாக பேசி லைட்டாக கண் கலங்க வச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அவளை அசிங்கப்படுத்தி அமைச்சிருப்பேன். ஆனால் லாஸ்ட் நேரத்தில் என்னாச்சு, விஜய் சார் வந்துட்டார். வந்து அப்புறம் இது மாதிரி மல்லி என் மனைவின்னு சொல்லி என்னை மன்னிப்புக்க வச்சார். லாஸ்ட்டில் அவங்க 2 பேர் சேர்ந்து உள்ளே போயிட்டாங்க மேடம். ஐயோ போச்சு, உன்கிட்ட சொன்னாலும் செய்ய மாட்டியா, அவளை அசிங்கப்படுத்தி அனுப்பிவிடுனா என்னடி இப்படி பண்ணி வச்சுருக்க. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கரமாக அசிங்கப்படுத்தினேன், ஒரு கட்டத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் நேரத்தில் விஜய் சார் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணுறது மேடம், என்ன பண்ணுறதா, இங்கே பாரு எனக்கு தெரியாது, நான் சொன்ன மாதிரி அவள் அசிங்க பண்ணோம். மேடம் உங்களுக்கு என்ன இப்போது, அவள் அசிங்க பண்ணணும்னு சொன்னீங்க, அவளை நான் இப்போ அசிங்கப்பட்டிருக்கேன், நான் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்னை விஜய் சார் இறக்கி விட்டுட்டாரு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், உங்களுக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்து போகிறேன். இப்போ என்ன, அவங்களுக்கு பிடிக்கல அவ்வளோதானே, அவள் இனிமேல் உங்களுக்கு எதிரி இல்லை, அவள் எனக்கும் எதிரி தான், என்னையவே மன்னிப்புக்க வச்சிட்டால, அவள் திரும்பி வீட்டுக்கு வருவாள், வீட்டுக்கு வரும்போது அவள் கதையை நான் முடிச்சிடுறேன். ராஜு ஒன்று, என்ன சொல்கிற, உண்மையாவா. மேடம் அவள் கதையை முடிக்கிறதுல உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் கதையை முடிச்சிட்டேன்னா சந்தோஷப்படுற முதல் நான் தான் இருப்பேன். உனக்கு ஏற்கனவே நான் பேசுகிற சம்பளத்தை விட பல மடங்கு அதிகமாக தரேன், உன்னால் முடிஞ்சால் அவள் கதையை முடிச்சிடு. மேடம் சொல்லிட்டீங்கல்ல, மீது நான் பார்த்துக்கிறேன், அவள் கதையை முடிச்சுட்டு நான் அவளுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு லேடி ஃபோன் வச்சுறாங்க. இங்கே மல்லி விஜய்க்கு பரிமாறுறாங்க. விஜய் சாப்பாடெலாம் பார்த்துட்டு, என்ன மல்லி எனக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் இருக்குது, எதுவும் விசேஷமான அன்றைக்கி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு உங்கள் மேலே உண்மையாலுமே அளவுக்கு அதிகமான அன்பு பாசம்லாம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு என் மேலே இல்லைன்னு நினச்சேன், இன்றைக்கி நீங்கள் சொல்லும்போது தான் புரிஞ்சது உங்களுக்கு என் மேலே அன்பு பாசம்லாம் இருக்குது அப்படின்னு. அதனால தான் அதை ஷேர் பண்ணிக்க விதமாக உங்களுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் செஞ்சு என் கையாலேயே எடுத்து வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சாப்பிட்றத அழகு பார்க்குறாங்க மல்லி. அப்படியே மல்லி பேச விஜய் பேச 2 பேரும் மனசை விட்டு பேசிக்கிறாங்க. மல்லிக்கு விஜய்க்கு ஊட்ட, விஜய் மல்லிக்கு ஊட்டன்னு 2 பேரும் வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, மீட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
அதனால் மல்லி ஒன்று சரி விஜய் நான் கிளம்பி வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நைட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே மல்லி கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறத பார்க்க அந்த லேடி ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்ச அடியாளுக்கு கால் பண்ணி இது மாதிரி மல்லின்னு ஒருத்தி ஆட்டோவில் வருவா, அவளை அங்கேயே வழிமறிச்சு அவள் கதையை முடிச்சிருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோவில் போகிற மல்லியை கதையை முடிக்கிறதுக்கு 4 பேர் பைக்கில் போய் ஆட்டோவில் பிரச்சனை பண்ணுறாங்க. ஆட்டோவை நிப்பாட்டி அந்த ஆட்டோ டிரைவர் கேட்கும்போது அந்த ஆட்டோ டிரைவர் போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. தடுக்க வந்த மல்லியவும் அடிக்கிறாங்க. மல்லி ஒரு இடத்துல அவன்கிட்ட தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடும்போது கரெக்டாக அங்கே ஒரு கார் வருது. கார் வரவும் மல்லி மேலே கார் இடிச்சது. மல்லி ஜம்பாகி கீழே விழுந்துறாங்க. விழுந்ததில் மல்லிக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் தலையில் அடிபட்டு ரத்தம் வருது. அந்த ரவுடி பசங்க அங்கேருந்து ஓடிடுறாங்க. உடனே அங்கே இருந்த பொதுமக்கள்லாம் கூடி இந்த மாதிரி பொண்ணுக்கு அடிபடுத்து சொல்லி உடனே தூக்கிட்டு ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் எப்படியோ விஜய்க்கு தெரிய வந்தது. தெரிய வந்தோடனே விஜய் பதறி அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. அந்த லேடியும் இது உடனே ராஜு கால் பண்ணி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காரை விட்டு ஏற்றியாச்சு, அவள் அடிபட்டு இப்போது ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலைமையில் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. எனக்கு என்னமோ போகிறத பார்த்தா பாடி தேடாதான் தான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அவள் கதையை நான் முடிச்சிட்டேன் மேடம். பேசின மாதிரி காசை மட்டும் என் அக்கௌண்ட்டில் போட்டுவிட்ருங்க. என்ன சொல்கிற, உண்மையாவா? நிஜமாக தானே சொல்கிற? நீ சொல்கிற ஒன்றும் பொய் இல்லையே. என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? இது வரைக்கும் என்கிட்ட கொடுத்த ஆப்ரேஷனில் ஏதாவது வேஸ்ட்டாக இருக்கா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போல்லாம் எதுவும் ஆக விட மாட்டேன் மேடம். நான் சொன்ன மாதிரியே அவள் கதையை முடிச்சிட்டேன். அவள் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அள்ளி தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. போய் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்களே எனக்கு காசை போட்டுவிடுங்க அப்படின்னு வச்ச உடனே ராஜு செம்ம சந்தோஷப்படுறாங்க. ரஞ்சிதா ஓடி வந்து என்னாச்சு ராஜுமா, செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க, என்ன நல்ல விஷயமா? ரஞ்சிதா நாம் சொன்ன மாதிரியே அவள் கோவப்பட்டு மல்லி கதையை முடிச்சிட்டா. மல்லிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இப்போ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்களாம், வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜு கிளம்பி போகிறாங்க. ஒரு பக்கம் விஜய் நேராக கிளம்பி வந்துடுறாரு. வந்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. டாக்டர்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு டாக்டரே மல்லிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, சார் கார் மோதினதில் அவங்க பாடியில் நிறைய இடத்துல அடிபட்டிருக்கு, அதோட தலையில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு, ரத்தம் வந்திருக்கு. அதுக்காக அவங்களுக்கு சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கோம். அவங்க இப்போது ஐசியூவில் தான் இருக்காங்க. இன்னும் 2 நாள் ஆகும் சார். 2 நாள் வரைக்கும் முழுவதுமாக அவளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா காயம் அதிகமாக ஏற்பட்டிருக்கு, ரத்தம் வேறு நிறையா போயிருக்கு. அதனால் கண் முழிக்கிறது கண்டிப்பாக 2 நாள் ஆகிடும் சார். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எங்கள் கையில் ஒன்றும் இல்லை சார், முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு மேலே அவங்கள காப்பாற்றுறதும் காப்பாற்றாமல் போகிறதும் கடவுள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோயிலுக்கு போங்க, கடவுள் மேலே பாரத்தை போட்டு கடவுள்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கடவுள் தான் உங்கள் மனைவி உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து விஜய் பயங்கரமாக அழுகிறாரு. ராஜுக்கும் ரஞ்சிதாவுக்கும் சந்தோஷம் தாங்கலை. அவளை வீட்டோட தோற்றலாம்னு நினச்சோம், ஆனால் இப்போது அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கு சரியான வேலை பார்த்துருக்காவ. உண்மையிலே அவள் பெரிய கைக்காரி தான் அப்படின்னு ராஜு ரஞ்சிதா 2 பேரும் நினச்சிக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அன்னபூர்ணி வெண்பா 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வெண்பா ஓடி வந்து டாடா மல்லியம்மாக்கு என்னாச்சு, டாடா மல்லியம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு பயங்கரமாக அழுகிறாங்க. உடனே விஜய் பாப்பா தூக்கிக்கிட்டு வெண்பா இங்கே பாருமா, மல்லிக்கு ஒன்றும் இல்லை, மல்லிக்கு சாதாரண ஜுரம் தான், அதனால இங்கே அட்மிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நாளைக்கு மல்லி கண் முழிச்சிருவா. அப்புறம் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம். எப்போதும் போல் மல்லிமா உன் கூட சந்தோஷமாக இருப்பா, நீ அழுகாத வெண்பா அப்படின்னு விஜய் வெண்பாவை சமாதானப்படுத்துகிறாரு.